Hi friends, இன்னைக்கு வந்து group 1 prelims question paper இருக்கு. So அதுல இருக்க aptitudes-லாம் பாப்போம். So first sum போயிடலாம். In a right triangular ground, the sides adjacent to the right angle are 50 and 80. So base height இது. Find the cost of cementing the ground at rupees 5 square per meter. ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா பேஸ் ஹைட் கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரையாங்கலோட ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். அது கண்டுபிடிச்சிட்டு இந்த காஸ்ட்டை மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஸோ ஏரியா ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட். ஸோ ஆஃப் இன்ட்டு பேஸ் வந்து 50, ஹைட் வந்து 80. ஸோ இது சால்வ் பண்ணிங்கன்னா 40, 2000 வரும். ஸோ 2000 வந்துருச்சு ஏரியா. இதில் வந்து இந்த காஸ்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5 ரூபா பர் ஸ்கொயர் மீட்டருக்கு. ஸோ இன்ட்டு 5 பண்ணிடுங்க. ஸோ 10,000. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஆன்சர், முடிஞ்சு போச்சு. ஸோ அடுத்த சம், தி ஆவரேஜ் ஆஃப் 5 நம்பர்ஸ் இஸ் 180. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். ஆவரேஜ் ஆஃப் 5 நம்பர் 180 கொடுத்துருவாங்களா. ஸோ 5 × 180 சரிங்களா, அப்படியே எழுதிக்கோங்க. இஃப் ஒன் ஆஃப் த நம்பர் இஸ் ரிமூவ்டு, இந்த 5ல் ஒரு நம்பர் ரிமூவ் பண்ணிட்டா 4, தென் ஆவரேஜ் பிகம்ஸ் 155. ஸோ இந்த ஆவரேஜ் வந்து 155 ஆயிடுது. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணால் ஆன்சர் வந்துடும். ஸோ 900 மைனஸ் இங்கே என்ன வரும், அதுக்கு 0 to 620. ஸோ 280. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆப்ஷன் பி 280. தேர்ட் சம், எ பர்சன் கிராசஸ் 600 மீட்டர் லாங் ஸ்ட்ரீட் இன் 5 minutes. ஸோ இது டிஸ்டன்ஸு, இது வந்து டைமு. வாட் இஸ் ஸ்பீட் இன் கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ இங்கே வந்து மீட்டர் மினிட்டு, கிலோமீட்டர் பர் ஹவரில் ஆன்சர் கொண்டு வரணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபார்முலா பாருங்கள், ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 600 மீட்டர், டைம் வந்து 5 minutes சரிங்களா. இப்போ ஜென்ரலாக ஒன்று சொல்கிறேன் நான் உங்களுக்கு, 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர், ஏன்னா கிலோனா 1000. ஸோ அப்படி கொண்டு வரணும். ஸோ அப்போ 1 மீட்டர் எவ்வளோ, 1/1000 கிலோமீட்டர். ஸோ இந்த 1 மீட்டர் இருக்கிற இடத்துல 1/1000 கிலோமீட்டர் போடணும். மினிட்ஸுக்கு வாங்க. ஸோ 1 hour ஈக்குவல் டு 60 minutes. அப்போ 1 minute வந்து 1/60 ஹவர். ஸோ இந்த மினிட் இருக்கிற இடத்துல 1/60 போடணும். மினிட் இருக்கிற இடத்துல வந்து 1/60, மீட்டர் இருக்கிற இடத்துல வந்து கிலோமீட்டர் 1/1000 கிலோமீட்டர்னு போடணும். ஸோ எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஸோ 600 × 1/1000 கிலோமீட்டர் ஹோல் டிவைடட் பை 5 மினிட் இருக்கிற இடத்துல வந்து 1/60 ஹவர். ஸோ இந்த ரெக்வயர்ட் ஃபார்மேட்டில் கொண்டு வந்துட்டோம் சரிங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதை பாருங்கள், ஸ்பீட் இன் கிலோமீட்டர் பர் ஹவர் இது அப்படி கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ கேன்சல் பண்ணிட்டா இதை சம் சால்வ் பண்ணிட்டா ஆன்சர் வந்துடும். ஸோ 0 0 0 0 3 சார் 5 சார். ஸோ மேலே வந்து 3/5 ஹோல் டிவைடட் பை 1 சார் 12 சார் 1/12. ஸோ 3/5 × 12/1. ஸோ 36/5 7.2. இங்கே என்ன இருக்குது, கிலோமீட்டர் பர் ஹவர். ஸோ இதான் ஆன்சர், முடிஞ்சு போச்சு. 7.2 கிலோமீட்டர் பர் ஹவர். ஓகே, இப்போ அடுத்த சம் பார்ப்போம். ஏ ரேம் ஃபார் அன்லோடிங் ஏ மூவிங் ட்ரக் ஆஸ் அன் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 30 degree. ஸோ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள் 30 degree. if the top of the ramp is 0.5 meter above the ground. ஸோ இதான் கிரவுண்டுனா இது வந்து 0.9 meter. ஸோ லென்த்து கேட்குறாங்க, இந்த லென்த்து. ஸோ சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபாட்னஸ். சைன் வந்து தீட்டா வந்து 30 ஈக்குவல் டு ஆப்போசிட் 0.9. ஹைபாட்னஸ் தான் கண்டுபிடிக்கணும். சும்மா எக்ஸ்ன்னு வச்சுப்போம் அந்த லென்த்தை, எக்ஸு. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.9 sin 30. sin 30 வந்து 1/2. ஸோ 0.9 1/2. ஸோ இந்த 2 மேலே போச்சுன்னா இன்ட்டு போடணும். ஸோ 0.9 × 2 வந்து 1.8. ஆப்ஷன் சி, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர். அடுத்து பார்ப்போம். இஃப் த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் 10 வேல்யூ யூஸ் 3. ஸ்டாண்டர்ட் டிவியேஷனாக சிக்மா 3 சொல்லியிருக்கேன். இதுக்கு வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா சிக்மா ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். சப்போஸ் வேரியன்ஸ் வந்து சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 கொடுத்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா இதை அப்படியே ரூட் எடுத்துடணும். ஸோ சிக்மா ஈக்குவல் டு √16, சிக்மா ஈக்குவல் டு 4. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்தா அதை வந்து ஸ்கொயர் பண்ணால் வேரியன்ஸு. ஸோ வேரியன்ஸ் கொடுத்தா ஸ்கொயர் ரூட் எடுத்தால் இது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா ஈக்குவல் டு 3 சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதுக்கு வேரியன்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணிட வேண்டியதான். ஸோ வேரியன்ஸ் வந்து சிக்மா ஸ்கொயர், அவ்வளோதான். சப்போஸ் வேரியன்ஸ் வந்து சிக்மா ஸ்கொயர் ஈக்குவல் டு 25 கொடுத்துருப்பாங்க, வேரியன்ஸ் வந்து 25 கொடுத்தாங்கன்னா இதுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ST இஸ் ஈக்குவல் டு ரூட் எடுத்துடணும். இந்த 25 ரூட் எடுத்தால் 5. ஸோ அதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஸோ இது மாதிரி ஆப்போசிட்டாக படிச்சுக்கணும் நீங்கள். ஸோ இப்போ எப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 3 கொடுத்துருக்காங்க, 10 வேல்யூக்கு வந்து 3 கொடுத்துருக்காங்க. இஃப் ஈச் வேல்யூ இஸ் இன்க்ரீஸ்டு பை 4 ஃபைண்ட் த வேரியன்ஸ். ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 3 சொல்லியிருக்காங்க, வேரியன்ஸ் தான் வந்து சிக்மா ஸ்கொயர், 3 ஸ்கொயர் வந்து 9. ஸோ அவ்வளோதான். பட் எங்கள் கொஸ்டினில் பாருங்கள், இஃப் ஈச் வேல்யூ இஸ் இன்க்ரீஸ்டு பை 4 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேர்முக்கோ
வேரியன்ஸுக்கும் சம்மந்தமே இல்லை. இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆனாலும் டிக்ரீஸ் ஆனாலும் வேரியன்ஸில் எந்தவித பாதிப்பும் இருக்காது. ஸோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 3னா அது ஸ்கொயர் அடிச்சு வேரியன்ஸ் வந்து 9. ஸோ வேல்யூ இன்க்ரீஸ் பை 4, இன்க்ரீஸ் பை 10, டிக்ரீஸ் பை 2, டிக்ரீஸ் பை 4 எது கொடுத்தாலும் இந்த சென்டென்ஸ் வந்து சும்மா கன்ஃபியூஷனுக்காக, இதுக்கு எதுவுமே மீனிங்கே இல்லை சொல்லிட்டேன். ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் த சீரியஸ் 11, 13, 17, 19, 23. ஸோ எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பாருங்கள். இது பண்ண +2 +4 திருப்பி +2 +4 அடுத்து வந்து +2 பண்ணால் 23 + 2 25 முடிஞ்சு போச்சு. ஸோ ஃபைண்ட் த மீன் ஆஃப் த ஃபாலோயிங். ஸோ மீன் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா சென்டர் நம்பர் பார்க்கணும். இங்கே பாருங்கள், இங்கே 2 இருக்குது, இங்கே வந்து எத்தனை நம்பர் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 நம்பர் இருக்குது. ஸோ இதில் சென்டர் நம்பர் இல்லை. சென்டர் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 8 10 தான் சென்டர் நம்பர். ஸோ இதை அப்படியே மறைச்சிக்கோங்க. ஸோ 8 10 இதில் வந்து மீன் கண்டுபிடிக்கணும். இதில் எப்படி மீன் கண்டுபிடிக்க போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணலாம். 8 + 10 / 2. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 8 + 10 / 2 18/2 9 வர மீன். அப்படி இல்லையா 8க்கும் 10க்கும் இருக்கிற நடு நம்பர் 9. ஸோ இதுதான் வந்து மீன். முடிஞ்சு போச்சு. அடுத்தது பார்ப்போம். ஷாம்ஸ் மந்த்லி இன்கம் இஸ் 12,000. ஒரு மாத சம்பளம் வந்து 12,000 ரூபாய் ஷாமுக்கு. அதில் வந்து 1,200 ரூபாய் சேவ் பண்ணுறான். ஸோ சேவிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1,200 ரூபாய். ஸோ 12,000ல் 10% தான் வந்து சேவிங்ஸு. ஏன்னா 12,000ல் 10% தான் வந்து 1,200. ஸோ இதுதான் சேவிங்ஸு. பேலன்ஸ் ஃபுல்லாக என்ன பண்ணுறேன்னா செலவு பண்ணிடுவா. ஸோ ரிமைனிங் 10% வந்து 90% வந்து எக்ஸ்பெண்டிச்சர் தான் ஃப்ரெண்ட்ஸ் இதில். ஸோ ரிமைனிங் 90% வந்து எவ்வளோ இருக்கும் இதில்? ஸோ 10,800. ஸோ கரெக்டாக இதை ஆட் பண்ணால் 12,000 வருது. ஸோ என்னென்னா 1,200 ரூபாய் வந்து சேவிங்ஸு 10%. ஸோ பேலன்ஸ் இருக்கிற பர்சன்ட் ஃபுல்லாக அவன் செலவு பண்ணிடுறா. இதில் வந்து டேரக்ட் கொஸ்டின் 1,500 ரூபாய் சேவ் பண்ணுறான்னா ஸோ 10% சேவிங்ஸில் இருக்குது, பேலன்ஸ் 90% செலவில் இருக்குது. ஸோ ஃபைண்ட் த பர்சன்ட் ஆஃப் த சேவிங் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ ஆப்ஷன் பி டேரக்ட் சம் 10% சேவிங்ஸு, பேலன்ஸ் 90% எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ முடிஞ்சு போச்சு. ஸோ ஆப்ஷன் பி இதுக்கு 10% 90% போட்டிருக்க பாருங்கள். 10% 90% சேவிங் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ டியூ டு த அடுத்த சம் டியூ டு த இன்க்ரீஸ் ஆஃப் 30% in the price of the color TV, the sale is reduced by 40%. ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி 2% வந்திருக்கு. ஸோ அப்போ எக்ஸ் ஒய்னு வச்சுக்கோங்க. எக்ஸ் வந்து 30% இன்க்ரீஸ்ன்றதுனால ஒய் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்? மைனஸ் ஃபார்முலா என்ன இதுக்கு? எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸ் ஒய் பை 100. எக்ஸ் வந்து 30, ஒய் வந்து -40 ப்ளஸ் எக்ஸ் வந்து 30 இன்ட்டு -40 பை 100. ஸோ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா -10. இது ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணால் -1200 பை 100 0 0 0 0 -10 -12. ஸோ -22% ரெடியூஸ் ஆகுது இல்லை டிக்ரீஸ் ஆகுது. ஸோ -22% டிக்ரீஸ். முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அடுத்த சம் பாருங்க. ஃபைண்ட் த லீஸ்ட் நம்பர் விச் when divided by 24, 32, 36 leaves the remainder 19, 27 and 31. ஸோ இதுக்கு எப்படி அப்ரோச் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். ஸோ ஒரு லீஸ்ட் நம்பர் கேட்குறாங்க, அது இந்த மாதிரி டிவைட் பண்ணால் இந்த ரிமைண்டர்லாம் வருது, அது என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா இந்த இதுக்கு மூணுத்துக்கும் எல்சிஎம் எடுங்க. 24, 32, 36 24, 32, 36 3 டேபிள் போவோம். 3 8s are 32s are 12 2 டேபிள் 4 16 6 திருப்பி 2 டேபிள் 2 8 3 திருப்பி 2 டேபிள் சாரி 1 இது திருப்பி 2 டேபிள். ஸோ எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். 3 2s are 6 12 24 48 96 96 into 3 288. ஸோ 288 வருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா இந்த ஃபஸ்ட்டு நம்பருக்கோ இந்த ஃபஸ்ட் நம்பருக்கோ டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். 24 19 5 32 - 27 5 36 - 31 5. ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா அந்த 288ஓட 5 மைனஸ் பண்ணால் 283 இதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஸோ அடுத்து பாருங்கள், எல்சிஎம் ஆஃப் ஏ அண்ட் பி கொடுத்துருக்காங்க. இது கொடுத்துருக்காங்க பாருங்கள். எல்சிஎம் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் ஏ. எல்சிஎம் ஆஃப் ஏ அண்ட் பி இஸ் ஏ. எல்சிஎம் ஆஃப் பி அண்ட் சி இஸ் பி. LCM of B and C is B. Then what is the LCM of C and A? ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஏ அண்ட் பியில் வந்து எல்சிஎம் வந்து ஏன்னு கொடுத்துருக்காங்க. எப்போவுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்சிஎம்னா வந்து பெரிய நம்பர். ஸோ ஏலையோ பிலையோ எது பெரிய நம்பர்னா ஏ தான் பெரிய நம்பர். ஸோ அதுதான் எல்சிஎம். அதே போல் பிஎன்சியில் எது பெரிய நம்பர்னா பி தான். ஸோ வந்து பி இஸ் எல்சிஎம். ஸோ இது ரெண்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ சி அண்ட் ஏல எது எல்சிஎம் கேட்பாங்க. ஸோ ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் சி வந்து பியை விட சின்னது, பி வந்து ஏ விட சின்னது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுல ஏ தான் எல்லாத்தையும் விட பெருசு. ஸோ இது ரெண்டுத்தில் எது பெரிய நம்பர்? ஏ தான் பெரிய நம்பர். ஸோ ஏ இஸ் த எல்சிஎம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது முடிஞ்சு போச்சு. அடுத்த சம் பார்ப்போம். The exterior angle of a pentagon are in the ratio 6:3:4:3:2. Find all the interior angle. So exterior angle of the pentagon வந்து பார்த்தீங்கன்னா sum of the angle வந்து 360 degree. So 6x plus 3x plus 4x plus 3x plus 2 equal to 360 degree. சரிங்களா? ஆட் பண்ணலாம். 9 13 16 18
ஸோ 18x is equal to 360 degree, x is equal to 20 degree. ஸோ எக்ஸ் வந்து 20 டிகிரி கண்டுபிடிச்சோம். இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து நான் வரும் 120, 60, 80, 3 × 20 வந்து 60, 240. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கண்டுபிடிச்சதுனா எக்ஸ்டீரியர் ஆங்கிள். இந்த எக்ஸ்டீரியர் ஆங்கிள் 5 வந்து இந்த எழுதியிருக்கோம். இதுக்கு வந்து இன்டீரியர் ஆங்கிள் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்களேன், ஆங்கிள் வந்து இப்படி இருக்குது சரிங்களா. இப்படி வச்சுப்போ, ஆங்கிள் வந்து 120 டிகிரி இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஸ்ட்ரெயிட் லைனோட ஆங்கிள் வந்து 180 டிகிரி. ஸோ இந்த சைடு 120னா இந்த சைடு 60 டிகிரி இருக்கும். ஸோ ஆல்ரெடி பென்டகன் இப்போ இப்படி இருக்கும் சரிங்களா. இப்போ பாருங்களேன், இந்த சைடு கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம இந்த சைடு இந்த சைடு தான் வெளியே இருக்கிறதெல்லாம் வந்து எக்ஸ்டீரியர் ஆங்கிள், அதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இன்டீரியர் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ எக்ஸ்டீரியர் ஆங்கிள் ஃபுல்லாக கண்டுபிடிச்சிருக்கோம்ல, இதனோட 180 மைனஸ் பண்ணிட்டு ஆன்சர் வந்துடும். அதுதான் நான் சொல்லியிருக்கேன் பாருங்க. இப்போ பாருங்க, இது எப்படி இருக்குன்னா இங்கே 120 டிகிரி இருக்குது. ஸோ உள்ளுக்குள்ளே எவ்வளோ இருக்குன்னா இன்டீரியர் ஆங்கிள் 180 மைனஸ் 120 இது. ஸோ 60 டிகிரி. ஸோ எதுவுமே தெரிலனா 180 மைனஸ் பண்ணிடுங்க, அவ்வளோதான். எக்ஸ்டீரியர் ஆங்கிள் கண்டுபிடிச்சிட்டு இன்டீரியர் ஆங்கிளோட. ஸோ இது 180 மைனஸ் பண்ணால் 60, இது 20, 100, 120, இது வந்து 140. ஸோ பாருங்கள், 60, 120, 100, 120, 140. ஸோ ஆப்ஷன் டி இஸ் ஆன்சர். முடிஞ்சு போச்சு. which one of the following cannot be the sides of a triangle? ஸோ இதில் எது சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு கேட்குறாங்க. ஒரு ரூல் இருக்குது, த சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 2 சைட் ஷுட் பி கிரேட்டர் தன் த தேர்ட் சைடு. அதாவது ஃபஸ்ட்டு 2 நம்பரை கூட்டினா ஒரு ஆன்சர் வரும், அது வந்து தேர்ட் சைடை விட கிரேட்டர் தன்னாக இருக்கணும். இப்போ பாருங்களேன், 4, 5, 6 இருக்குது. சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 2 நம்பர் 9 ஷுட் பி கிரேட்டர் தன் த தேர்ட் நம்பர். ஸோ இந்த ரூல் ஃபாலோ ஆகுதா? அப்போ இது வந்து ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணல. அதில் 3, 4, 5லேயே பாருங்கள். ஸோ சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 2 நம்பர் 7 ஷுட் பி கிரேட்டர் தன் த தேர்ட் நம்பர். ஸோ இதுலேயே ஃபார்ம் பண்ணலாம். 2, 3, 4லேயே ஃபார்ம் பண்ணலாம். வேற 1, 2, 3ல பாருங்கள், 1, 2, 3. ஸோ சம் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 2 நம்பர் 3 ஷுட் பி கிரேட்டர் தன் த தேர்ட் நம்பர். வேற இங்கே இதுவாகல, கிரேட்டர் தன் ஆகல, ஈக்குவல் வந்துருச்சு. ஸோ இந்த 1, 2, 3ல வந்து ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். லாகர்த்தம் log 2 வந்து 0.3010 ஆன்சர் இது. இதில் வந்து log 5 வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்த சம் பார்ப்போம். The diameter of the semicircular grass plot is 70 meter. Find the cost of the fencing. So the diameter of the circular grass plot கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து find the cost of fencing கேட்டாங்க. ஸோ இந்த சுற்றளவு பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. பெரிமீட்டர் ஆஃப் த semicircle போடணும். ஸோ πd/2 + d. ஸோ 22/7 இன்டூ diameter வந்து 70. ஸோ 70/2 + 70. 1s are 10s are 1s are 11s are 11 × 10 110 180. ஸோ 180 வந்துருச்சு. இது அமைக்கிறதுக்கு வந்து எவ்வளோ காஸ்ட்னு கேட்குறாங்க. 12 ரூபாய் ஒரு மீட்டருக்கு. ஸோ அப்போ பாருங்கள், 180 × 12 அதான் ஆன்சர். ஸோ 180 × 12 வந்து 2160. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து 180 வந்து முடிஞ்சு போச்சு. Calculate the compound interest on 9,000 in 2 years when the rate of interest is successive years are 10% and 12%. ஸோ பாருங்கள், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு 2% கொடுத்துருக்காங்க, 10%, 12%. சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு 10%, 9,000 10% வந்து 900. சரிங்களா. ஃபஸ்ட் இயர் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட் இயரில் 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ 10% நம்ம எழுதிட்டோம். செகண்ட் இயரில் வந்து 12%. 12% போனீங்கன்னா 1080. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு. சரிங்களா. ஆனால் அவங்க கேட்டிருக்கிறது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் என்ன பண்ணணும்னா, ஆல்ரெடி வந்து இங்கே ஒரு 900 இருக்குல்ல, இதுக்கும் ஒரு 12% பார்க்கணும். ஸோ ப்ளஸ் 900 × 12%. ஸோ 1080 + 108. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து 1188 வருது. ஸோ இதையும் ஆட் பண்ணால் ஆன்சர் வந்துடும். 2088. அப்படி புரியலையா உங்களுக்கு? இன்னொரு மெத்தட் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 9,000ல் வந்து 10% வந்து எவ்வளோ? 900. சரிங்களா. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த 900 வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துருக்குல்ல, இதையும் அந்த பிரின்சிபலாக ஆட் பண்ணணும். ஸோ 9,900 இருக்குது. ஸோ இதுக்கு வந்து 12% பாருங்கள். இதுக்கு வந்து 12% பார்த்தா 1188 தான் வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 2088 வரும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆன்சர். அடுத்தது பாருங்கள், a certain sum of money in simple interest scheme amounts to 8,880 sorry in 6 years and 7,920 in 4 years. ஸோ என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த பிரின்சிபல் அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நான் சம்முக்கு வரேன். ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணணும். 0, 6, 960. ஸோ 2 வருஷத்துக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து 960 வருது. ஒரு வருஷத்துக்கு வந்து எவ்வளோ வரும்? 960ல் பாதி 480.
ஸோ இதுதான் வந்து 1 இயர் இன்ட்ரெஸ்ட் சரிங்களா. 4 வருஷம் இப்போ பாருங்கள், இது வந்து அமௌண்ட்டு 7920ன்றது அமௌண்ட்டு. ஸோ வந்து 4 வருஷம் நம்ம ஒரு பேங்க்கில் ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணுறோம், ஒரு வருஷத்துக்கு 480 ரூபாய் வட்டி வருது. ஸோ 4 வருஷத்துக்கு வந்து 480 480 480 480 4 வாட்டி 480 ஆட் ஆகி 7920 ரூபாய் வந்திருக்கு. அப்போது 4 வருஷம் இந்த வட்டி ஆட் ஆகி இந்த அமௌண்ட் வந்துருக்குன்னா நீங்கள் பேங்க்கில் முதல் போட்ட காசு எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணோன்னா, இந்த வட்டி 480 ரூபாய் இருக்குல்ல, 4 வருஷத்துக்கு எவ்வளோ வருது பாருங்கள், 1920 இருக்குது. அதை வந்து இப்போ இருக்கிற அமௌண்ட்டோட மைனஸ் பண்ணிங்கன்னா பிரின்சிபல் கிடச்சிரும் 6000 ரூபாய். ஸோ 6000 ரூபாய் பிரின்சிபல். ஸோ 2 ஆப்ஷனில் இருக்குது. அடுத்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. ஸோ இன்ட்ரெஸ்ட் பாருங்கள், அது ப்ராப்ளம் இல்லை, நம்ம இதிலே போட்டுக்கலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 480, பிரின்சிபல் வந்து 6000 இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். என்ன வந்து 1 வருஷம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக கண்டுபிடிக்கணும். ஸோ 100 0 0 0 0 இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 6 1s are 6 8s are. ஸோ R is equal to 8%. முடிஞ்சு போச்சு. A fair die is rolled. Find the probability of getting a prime factor of 6. ஸோ டையில் பார்த்தீங்கன்னா 6 நம்பர் இருக்கும், 1 2 3 4 5 6. இதில் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அ ப்ரைம் ஃபேக்டர். ஸோ 6 எப்போ வரும்னா 2,3. ஸோ 2 3 இதில் தான் இந்த 2 டேபிளில் தான் 6 வரும். ஏன்னா வந்து ப்ரைம் ஃபேக்டர் கேட்டிருக்காங்க. ஸோ 6 வராது. ஸோ இது 2 எத்தனை நம்பர் இருக்குது, 2 நம்பர் இருக்குது. ஸோ 2 இதில் மொத்தம் எத்தனை நம்பர் இருக்குது, 1 2 3 4 5 6 6. ஸோ ஈக்குவல் டு 1/3. இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சர். ஸோ இது வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் பேப்பர். ஸோ சால்வ் பண்ணியிருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.